வணக்கம். சென்ட்ரல் 2 ட்ரெய்லரு, 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்லலை. தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம், ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த யூனிட்டில் எனக்கு யாருமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வி உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு அவர் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துகிட்ருக்கு. சரி வந்துட்டு தலை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் எல்லாரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிறோம், அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் அவருடைய படங்கள் நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நடிகராக அவர் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அது லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும், இதுலேயே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். இது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட, எத்தனை சாங்னு கேட்டேன், 4ன்னு. இது 2 ஒரு எமோஷ்னலான சாங்கு, இன்னும் 2 நான் அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள் சினிமாவில், நடிப்பில் இப்பொழுது, டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க அதுவும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் தான் இந்த படத்தில் ஹீரோன்னு சொன்னாங்கன்னா அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பேரரசு எப்படி எல்லாரும் இங்கே யூனியனில் இருக்கிறவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது. பேரரசு ஆஸ் எ டைரக்டர் மக்களை கவர்ந்துருக்கிறாரு. இப்போ நடிப்பில் கவர போகிறாரு. அப்படிங்கிறத விட அவர் ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர், நல்ல மனிதர். அதுதான் எல்லாரையும் இங்கே கவர்ந்து இழுக்கும். இந்த படத்தில் மட்டும் இல்லை, அவர் யூனியனில் போனால் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு, தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல், யாருமே இல்லை ரோட்லன்னா கூட இவர் மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது. அது இல்லாமல் இப்போ மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மீண்டும் தொடரட்டும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். இங்கு வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே மாதிரி இங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்திருக்கீங்க, திரையுலக ஜாம்பவான். KS ரவிக்குமார் சார் கையால் இந்த இசைத்தட்டு வெளியிட்டுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு சாரோட சப்போர்ட்லாம் பெரிய பலம். ஸோ பேரரசு சார் இதில் மெயினாக இருக்கார். ஸோ ஆர்வி உதயகுமார் சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார்.
சென்ட்ரல் படம் ரங்கநாதன் மூவி மேக்கர்ஸ் வந்து சூப்பராக குமரகுரு சார், சிவலிங்கம் சார், தேவராஜ் சார் 3 பேரும் தயாரிப்பாளர்களாக இருந்து சூப்பராக அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க சார். இதை பாரதி சிவலிங்கம் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லுமா? ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து அப்போயே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ஊர் கூப்பிட்டாருங்க. ஜெயங்கொண்டம் அவர் ஊர் தாண்டி முத்துவாஞ்சேரி கிராமம். ஸோ அங்கே வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தார். ஸோ போனோம் நாங்கள்லாம் அங்கே. அப்போ இருந்த அவரோட ஆர்வம் அது அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்கள்லாம் பண்ணி சேனல்ஸில் ஒர்க் பண்ணி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் 3 பேர் கிடச்சி இந்த படத்தை அருமையாக இயக்கியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்குங்க. மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு மியூசிக்கு. சார் சூப்பர் சார், சாங் எக்ஸ்ட்ரானரி நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி கேமராமேன் வினோத் சார் சூப்பர் சார், டிஓபி நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்கனாக்கா இதில் ஒரு 9,000 பேருக்கு மேலே வேலையை தேடி தான் வராங்க சென்னையை நோக்கி. ஸோ மீதி 1000 பேரோ 500 பேரோ இந்த சுற்றுலா பீச்சு பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க. சமாதிகள்லாம் சமாதி, எம்ஜிஆர் சமாதிலாம். ஸோ இந்த படம் ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த என்டையர் டீமுக்கு வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாரதி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல, பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஸோ பேரரசு சார் பற்றி சொல்லணும். நான் என்னை வந்து சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய ஒர்க் வாங்கினார். சொல்லுவேன் சார், நான் திருப்பாச்சி, சிவகாசி இதெல்லாம் எல்லா படமும் உங்கள் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் சார், பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்லி நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருங்க, பிரம்மாண்டம். இது வரைக்கும் சார் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டரு, அருமையாக வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. துறை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குநர்கள் மற்றும் ஜாமான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மேதகு படத்துக்கு அப்புறம் நான் பட வாய்ப்பு இல்லாமல் நிறைய படங்கள் தேடிட்டு இருந்தப்போ பாரதி சார் தான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு என்னென்னும் நான் நன்றியாக இருப்பேன். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேரரசு சார் ஒரு மாசான ஆக்ஷன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு, வில்லன் கேரக்டர். படம் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி தர்ஷன் சாருக்கு என்னோட நன்றிகள். அவர் கூடவே நான் ரொம்ப வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். சித்தா படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் அவர் சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, மாசா. அதே மாதிரி பாரதி சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ காக்கா முட்டை விக்னேஷ், அவர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி அவர் என்னோடய மகன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்பா மகன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்கு கரெக்டாக அவர் கூட அமைஞ்சது. அதுக்காக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்பாட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கிறதுக்கு எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். சென்ட்ரல் ஒரு மாசான டைட்டில், மாசான வெற்றி பெறத்துக்கு உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் கேட்டு நன்றி, வணக்கம். சின்ன டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார். என்னை வந்து கேட்குறாரு, நீங்கள் நடிகர் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன். இல்லை, நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஷெட்யூல் வந்து இங்கே மெட்ராஸில் ஃபேக்ட்ரியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ணன் ஆர்வி உதயகுமார் கையிலலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூரில். ஸோ அந்த லைன் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தம்பி கேட்டார், இந்த லீட் ரோலை பண்ணுற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்கள் யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ, அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஃபிகர், அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குன்னு இமீடியட்டாக தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு. ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னார். சம்பளம் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்தித்தேன். அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க, இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து கதை கேட்டார். ஒரு அவுட்லைனை மட்டும்தான் பாரதி சொன்னார். சொல்லும் போது
பேரரசு அவர்கள் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, தருமபுரி, பழனி இப்படி படப்படங்களை பல முன்னணி இயக்குநர்களை வைத்து இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை அத்துணை பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கிய ஒரு 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 பேர் அரசன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நுட்பமாக கவனிங்க. இந்த கதையில் மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பற்றியோ தழுவல் இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார். மாணவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த வெளிப்பாடு தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டர். இனிமேல் அவர் படம் இயக்குறாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார். அவருக்கு நான் தான் மேனேஜர், எனக்கு என்ன பர்சன்டேஜ் வரணுமோ அதை அவர் எனக்கு அப்படி கொடுத்துடணும். ஏன்னா அது தொழில் வேற, நட்பு வேற. அண்ணா அதெல்லாம் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த கதைக்குள்ள அப்படித்தான் நான் வந்தேன். அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தார். நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாரு, நிறைய ஷார்ட்ஸ் சொன்னார், நிறைய டைலாகை சேஞ்ச் பண்ணார். அவருடைய காஸ்டியூமு, அவருடைய லுக்கு, அந்த மாடுலேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளை சொல்லக்கூடாது. நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பேரரசை இப்படி ஒரு தம்பி இயக்கியிருக்கிறார். அது மாதிரி பாரதி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், நடிப்பு, முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளு என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரெஸ், மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துட்டிங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது மிரர். எதுக்கு மிரரை வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருக்க சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம் இலா நமோ நாராயணி அவர் பெரிய பிளெஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே அந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேபி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்பத்துலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியம் வரட்டும் கூட வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணிய அண்ணன் அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லோரும் கூட்டின்னு போவாங்க. அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ்ஸை எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரல்லேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்த உடனே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லோரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை, you done a very good composition, very touching, and songs எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. God bless, all the best. எல்லா மீடியா பீப்புளுக்கும் நன்றி, இங்கே வந்ததுக்கு மக்களுக்கும் நன்றி. இங்கே பெரியவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்ல எனக்கு தகுதி இல்லை, அதனால் பொதுவாக பெரியவர்கள் சொல்லிடுறேன். நான் இப்போ நன்றி தான் சொல்ல போகிறேன். என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி, என்னை இப்படி ஒரு நல்ல பிள்ளையாக ஃபஸ்ட் எடுத்ததுக்கு. அடுத்தது எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாரதி
இந்த சான்ஸ் கொடுத்த பாரதிக்கு நன்றி. இந்த பாரதி இவர் தான் மியூசிஷியன் சொன்னோன்னே ப்ரொடியூசர் எந்த கேள்வியும் கேட்காம ஓகே இவரே இருக்கட்டும் சொன்னதுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்திருக்காரு இங்கே, அவர் ரீரிகார்டிங் என்ன வேணும் தாஜினூர் வீட்டை கேட்டு ஒரு சிஸ்டம் பெருசாக பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ஒர்க் பண்ண வச்சார். கொஞ்சம் ஏன் தெரியலாம் அவர் தான் எங்கள் அண்ணன். அவர் அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண சதீஷ் இருக்காரா, இருந்தார், அவருக்கும் நன்றி. ரீரிகார்ட் நிறைய ஒர்க் பண்ணார். அப்புறம் என் கம்போசிங்க்கு ரொம்ப உதவியாக இருந்த அவங்க மதுப்பிரியா, அவங்களுக்கும் என் நன்றி நினைக்கிறேன். இதுக்காக தான் நான் இந்த இது வந்தேன். நன்றிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனார்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன், என்ன கதை சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஆனால் நாங்கள் ஸ்பாட்டில் போயிட்டுலாம் கேட்கும் போது ஓகே ஓகே விக்னேஷ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இப்போ தான் பேசியிருக்காரு. பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்பவும் போடும்போது தான் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன், அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா அப்போ சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர், யார் யார் உள்ள வர. இப்போ ட்ரெய்லர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டுறாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி, படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. மனநிறைவு. தேங்க்யூ. வாத்தியார்னாலே நமக்கு பிடிச்சது எம்ஜிஆர் தான். அது வாத்தியார்னு ஏன் பேர் வந்து புரட்சி தலைவர்னு பேர் வந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வாத்தியார் வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா, அவர் படங்களை நல்ல விஷயத்தை சொல்லி தருவார். குடிக்காத, தம் அடிக்காத, யாருக்கு குடியும் கெடுக்காத, கஞ்சா வைக்காத, கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்ளாத, வன்முறையெல்லாம் செய்யாத, இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள். வில்லனை கூட கடைசியாக மன்னிச்சு தான் விடாத தவிர கொல்ல மாட்டார். இந்த நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னோம். அந்த திரையுலகில் இங்கே ப்ரொடியூசராக 3 வாத்தியார் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல வாத்தியாருங்க அவங்க, ரொம்ப நல்ல வாத்தியாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இவங்க வாத்தியாருன்னு தெரியாது, தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன். ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர், ஓகே, ஒரு ப்ரொடியூசர் அதிக சம்பளம் வாங்கலாம், 3 ப்ரொடியூசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன். இவங்க 3 ஒன்றா சுருக்கி அது வேறு விஷயம். ஸ்பாட்டில் நான் ஷார்ட் முடிஞ்சு உட்காந்துருப்பேன், அவங்க 3 பேரும் வருவாங்க. எனக்கு பிடிச்சத தெரியும், வாத்தியார தெரியும், டக்குன்னு எந்திரிச்சிருவேன்.
இவங்க என்னென்னா அவங்க பாயிண்ட் ஆஃப்ல பெரிய டைரக்டரு அப்படின்ட்டு சார் உட்காரும்பாங்க. அவங்க என்ன டயர்டாக நினச்சி உட்காரும்பாங்க. நான் அவங்களை வாத்தியார் நினச்சி உட்கார முடியாமல் நான் நின்றுட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூட நின்றுட்டே இருப்பேன். உண்மையா இல்லையா? காரணம் வாத்தியார் நினச்சி பிடிச்ச நேரத்தை உட்காந்துருப்பேன், கால் போட்டிருப்பேன். வாத்தியார் ஆக்கிட்டான். அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம். அதனால நல்ல வாத்தியாராக இருக்காங்க. இயக்குனர் பாரதி சிவலிங்கம் இவர் தான் குணாசை தான் கூப்பிட்டு வந்தார். அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் காட்டினாங்க, கொலையெல்லாம் பண்ணணுனாங்க. என்னடா அது நம்மளை போய் நம்ம எப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன். அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் உள்ளாக கேளுங்க சார். நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில். ஒரு நல்ல விஷயம், கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து நம்ம நல்லவனா கெட்டவனா தேவையில்லை, கதை நல்ல கதை, நம்ம அதில் பண்ணுவோம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல, ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். படிக்கிற பசங்க, படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தோப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பறித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிருங்க. போயிட்டு அந்த முந்திரி பழம் பிடுங்குறது, பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது. இது ஒரு இது அதில் எடை போட்டு காசு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு குரூப்பு போயிடும். அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு. அங்கேயும் வேலைக்கு போயிருங்க. நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயும் தான் போங்க. அது டக்கு மைண்டில் வந்துச்சு. ஓகே, நம்ம பார்த்து ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின்ட்டு சரி ஓகே. அப்புறம் சாங்கெலாம் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது. அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விளிம்பு நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான். ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான். இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம். அந்த ஜாதி கலாச்சாரம், அந்த ஜாதி பண்பாடு, அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள், அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இது சொல்லணும். அதான் சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது. நம்ம ஜாதியோட வழி சொல்கிறதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது. அது பெரிய கொடுமை. அது சினிமாவில் வந்து செய்யும்போது அது கலைத்துறைக்கே பண்ணுற துரோகம். அது பிரிவினை உண்டாக்கிறது. அது அந்த விஷயத்தில் தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன். விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாரே தவிர அது சார்ந்த கதை, அவ்வளோதான். அது சார்ந்த கதை. அந்த விளிம்பை தாண்டலை. அவர் விளிம்பு நிலையை தாண்டலை. அது கரெக்டாக கையாண்டிருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கும்போது தோணும், ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது. அழகாக அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்கார். பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம்.